நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். Revelations chapter 2. வாசிப்போம் 8 இருந்து 11 வரையில். Reading from verse 8 to verse 11. Right. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக கவனிப்போம் இதையும். Let us go through very quickly. யூசேபியஸ் என்று ஒரு சரித்திரவாளர் ஆதி திருச்சபையில் இருந்தார். There was a historian in the early church by the name of Eusebius. Okay, right. திருச்சபை சரித்திரத்தை முதலாவதாக எழுதினவர் இவர்தான். He is the first man who wrote the history of churches. இவர் பிறந்தது ஏறக்குறைய 260வது கிறிஸ்துவுக்கு பின், கிபி 260. He was born around the year 260 AD. ஏறக்குறைய 300வது ஆண்டுல ரோமர் அரசன் வேலன் என்று சொல்பவருக்கு முன்பதாக விசாரணைக்கு நின்றார். Around the year 300 AD, he was in front of the Roman emperor for a trial. அந்த காலங்களிலே திருச்சபை உபத்திரவத்தை சந்தித்துக் கொண்டிருந்தது. The churches were going through persecution at that time. அப்போ வேலன் முதலாவதாக சொன்னாரு, நீ கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்றுவாய் என்றால் உன்னுடைய சொத்துகள், உன்னுடைய உடைமைகள் அனைத்தும் எடுத்துக்கொள்ளப்படும். So the emperor at that time decreed that if you were to continue to follow Christ, you will be persecuted and all your belongings will be confiscated. அதுக்கு யூசேபியஸ் சொன்னாரு, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுதே எனக்கு என்று சொத்து கிடையாது, உள்ளவைகளை எடுக்கணும் என்றால் நீ எடுத்துக்கோ என்று சொன்னார். Eusebius replied that the moment I accepted Christ, I do not have anything for me. If anything I have, you can take it away. இரண்டாவது வேலன் என்ற ரோமர் அரசர் சொன்னார், உன்னை நாடு கடத்தி விடுவேன் என்று. Now the Roman emperor by the name of Velen said that I am going to exile you. எனக்கு அதுக்கு யூசேபியஸ் சொன்னார், எனக்கு நாடு ஒன்று என்றால் பரலோகம் தான், அதிலிருந்து நீ என்னை கடத்த முடியாது என்று சொன்னார். Eusebius replied that if I have a nation or a country, that is called heaven, and you cannot get rid of me from there. மூன்றாவதாக இந்த வேலன் என்று இந்த அரசர் சொன்னார், உன்னை கொண்டு போட்டு வேண்டாம் என்று. Thirdly, the emperor said, I'm going to kill you. அதுக்கு யூசேபியஸ் சொன்னார், பரலோகத்துக்கு போவதற்கு ஒரே வழி சாவுதான், அதுக்கும் நான் பயப்படவில்லை என்று. For that Eusebius replied, the only way for me to go to heaven is to die, and I'm not afraid of death. இது அன்பானவர்களே 300வது ஆண்டில் நடந்த ஒரு சம்பவம். This is a true story that happened in the year 300 AD. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஏறக்குறைய 270 வருஷங்கள் கடந்த பிறகு. This is about 270 years after the death of Jesus. ஆனால் வெளிப்படுத்தின அதிகாரம் 2வது அதிகாரத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துல ஸ்மிர்னா என்று சொல்லப்பட்ட ஒரு பட்டணத்தில் உள்ள சபையை குறித்து நாம் வாசிக்கிறோம். In chapter 2 of Revelations we read concerning a church that is in the town of Smyrna. அது தற்போது தெற்கி தேசத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் உள்ள ஒரு சபை. It is in a town in the current day Turkey. இந்த சபை உபத்திரவத்தை கிறிஸ்துவுக்கு என்று சந்திக்கிற ஒரு சபை. This church, they were being persecuted for the sake of Christ. என்ன நடக்குதுன்னா, இந்த யூதர்கள் ரோம் அரசாங்கத்தோடு சேர்ந்து கொண்டு ரோமர்கள் மூலமாக அவர்கள் நன்மை பெறுவதற்கு கிறிஸ்தவர்களை காட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள். Now the Jewish people are in one accord with the Roman government,
and they are persecuting and putting the Christians into trial. அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே ரோமர்கள் மத்தியில மட்டும் கிடையாது, அவர்களை காட்டி கொடுக்கிற யூதர்களின் கைகளிலும் உபத்திரவத்தை சந்தித்தார்கள். So the Christians are not only suffering in the hands of the Romans, but they are also being persecuted by the Jewish community. இந்த கிறிஸ்தவர்களை காட்டி கொடுத்த பிறகு இந்த கிறிஸ்தவர்களை 10 நாள் விசாரணைக்கு முன்பதாக சிறைச்சாலையில் வைத்திருப்பார்கள். Now after they have been turned in by the Jewish people, the Christians will be put in a prison for 10 days. இந்த 10 நாட்கள் கிறிஸ்தவர்கள் பயங்கர உபத்திரவத்தை சந்திப்பார்கள். For these 10 days while in prison, they will go through much trial. இந்த 10 நாள் உபத்திரவத்தில் சிலர் செத்து போயிருக்கிறாங்க. Many die during this time of persecution. So ஆகையினால்தான் நாம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் அந்த 10 நாளை குறித்து பேசுகிறது. That's the reason why in verse 10 the Bible talks about the 10 days. சிலர் அந்த 10 நாளில் செத்து போயிடுவாங்க, விசாரணைக்கு முன்னாலேயே செத்து போயிடுவாங்க. Some of them while before the end of the 10 day they will die. அப்போ ஆண்டவர் 10வது வசனத்துல சொல்லுகிறாரு, சாவர வரையில் நீ உண்மையோடு இருக்க வேண்டும் என்று. Now in verse 10 God says that until your death you must be truthful to him. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் தொடர்ந்து போகிறேன். I want to tell you one point and I will continue. உங்களுக்கு தெரியும் 2ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். You know that in chapter 2 and chapter 3 God is talking concerning the 7 churches. 7 சபைகளில் 2 சபைகளை தான் ஆண்டவர் தாக்கி பேசுவது கிடையாது. Out of the 7 churches, it's only the 2 churches that the Lord doesn't admonish or condemn. Yeah. 2 சபைகளை மட்டும் பாராட்டி பேசுவாரே தவிர குறைகள் இருக்கு என்று சொல்ல மாட்டார். Only concerning these 2 churches that he appreciates and he doesn't say that they have any shortcoming. அந்த 2 சபைகள் எந்த சபைகள் என்றால் ஸ்மிர்னா சபை ஒன்று, இரண்டாவது பிலடெல்பியா என்று சொல்லப்பட்ட சபை. The 2 churches are, one is Smyrna and the other one is Philadelphia. இந்த 2 சபையும் அன்பானவர்களே ஆண்டவருக்கென்று பாடுகளை சந்தித்த சபை. These 2 churches they suffered much for the sake of Jesus Christ. பாடுகள் மட்டுமல்ல, பாடுகளின் மத்தியில் ஆண்டவரை ஆராதித்த சபைகள். Not only they went through suffering, but in the midst of suffering they continuously worship God. பாடுபடுகிற சபைகள் அன்பானவர்களை, கடவுளுக்கென்று பாடுபடுகிறவர்கள், அல்லாவிட்டால் பாடுகள் மத்தியில் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் எப்பயுமே ஆண்டவரின் கண்களிலே பிரீதி பெற்றவர்களாக இருப்பார்கள். Those who suffer for the sake of Christ or continuously worship him even in the midst of suffering will not escape from the loving eyes of God. நல்லா இருந்தா கடவுளை ஆராதிப்பேன், எல்லாம் நல்லா இருந்துச்சுனா சபைக்கு வருவேன் என்று சொல்லுகிறவங்க உருப்பட கஷ்டம். Now those who say that I am worship God while everything is fine with me, when everything is okay I will go to church, such person cannot prosper much. பாடுகளின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே அநேக தடைகள் நமக்கு முன்பதாக வரும் பொழுது அதன் மத்தியிலும் நான் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய என்னுடைய நேரத்தை கொடுக்க வேண்டும், தெய்வனை கணம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறவன் கடவுள் பார்வையிலே ஒரு விசேஷித்த கிறிஸ்தவன். The one who is special in the sight of God is the one that says that I will worship God, I will serve him, I will give him my time despite of what the difficulties that I go through. ஆகையினால் தான் ஸ்மிர்னா சபையை ஆண்டவர் அன்பானவர்களே ஆண்டவர் கண்டிப்பதே கிடையாது. That is the reason why the Lord does not condemn the church in Smyrna. காரணம் என்னவென்றால் பாடுகளின் மத்தியிலே அவர்களை ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். The reason being in the midst of their persecution they continuously worship God. நாம் ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். We need to understand we need to learn an important lesson here. எல்லாம் நல்லாக இருக்கும் பொழுது ஆண்டவரை ஆராதிப்பது யாராலையும் முடியும். It is easy, everyone can worship the Lord when everything goes on smooth in their life. ஆனால் பாடுகளின் மத்தியிலே, கஷ்டப்படுகிற வேளையிலே, நாம் விரும்புகிறது கிடைக்காத வேளையிலே, நமக்கு எல்லாம் ஏதுக்கு மாறாக நடக்கிற வேளையிலும் கூட கடவுளை பார்த்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்பது சொல்லுவது ஒரு விசேஷித்தமானது. In the midst of suffering, in the midst that nothing is going for us, when we are facing so much of opposition, it's only then when we continuously worship truthfully, and that is something
நான் நம்புகிறேன் கடவுள் அப்படிப்பட்டவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். I believe that the Lord is looking for such an individual. கஷ்டப்படுகிற வேளையிலே தெய்வனை ஆராதிக்கிற மக்கள், People who will worship God even though they are going through persecution. பாடுகளின் மத்தியிலும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் People கொடுக்கிற who மக்கள். give thanks and praise to God even though they are going through difficulties. சீக்கிரமாக 9வது வசனம், Very quickly, verse 9. 2வது அதிகாரம் 9வது வசனம். Chapter 2, verse 9. சீக்கிரம் படிங்க. சப்பாட் பச்சாடா. நாலு காரியத்தை சொல்லுகிறார். உன்னுடைய கிரியை எனக்கு தெரியும். The Lord mentions 4 points here. இது ரெண்டு வாரத்துக்கு முந்தி பேசணும். உன்னுடைய கிரியை எனக்கு தெரியும். We spoke about this 2 weeks ago. I know your works. எபேசு சபையை படிக்கும் பொழுது எபேசு சபையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய கிரியை எனக்கு தெரியும் என்று. The Lord talks to the church in Ephesus and says that I know your works. முதலாவது இத பத்தி நான் பேச விரும்பல, ஆனா மறந்துடாதீங்க, நாம் ஆண்டவருக்கு என்று செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். Do not forget that everything that we do for the Lord, He knows everything. அது சின்னோண்டு காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய கணக்கில் இருந்து தப்புவது கிடையாது. It can be a little thing that you are doing, but it will not miss from the account of God. இரண்டாவதாக ஸ்மிர்னா சபையை குறித்து சொல்லுகிறார், உன்னுடைய பாடுகளை எனக்கு தெரியும் என்று. Secondly, he tells to the church in Smyrna, I know of your tribulation. இந்த பாடுகள் என்று சொல்லுகிற வார்த்தை திஃபிலிஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. The Greek word for the tribulation here is syphilis. இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் அழுத்தம், பிரஷர். The meaning of this word is being pressure. பெரிய பாரத்தை சுமப்பது. It is a sort of carrying a heavy burden upon you. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய அழுத்தம், நீ கடந்து செல்லுகிற பாடுகளை எனக்கு தெரியும். Here the Lord says, I know the burden, the pressure that is pressing you. அன்பானவர்களே, நாம் செல்லுகிற பாரத்தை அவர் அறிந்திருக்கிறார். Our God is a God that understands the burden that is upon you. சில வேளைய கணவன் மூலமாக வருகிற உபத்திரவங்கள், There are times that you go through persecution through your husband. சில வேளையில பொண்டாட்டி மூலமாக குடும்பங்கள்ல வருகிற உபத்திரவம். At times it can be through the wife that the family goes through சில persecution. வேளையில நண்பர்கள் மூலமாக நம்மை நையாண்டி பண்ணுவதனால் வருகிற அழுத்தங்கள். It can be through your friends. சில வேளையில வேலை இடங்களில் மற்றவர்கள் மூலமாக நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் படுகிற அவமானங்கள், பாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள். It can be the suffering and the pain you go through in your workplace because of your stand for Christ. எல்லாவற்றையும் வேதம் சொல்கிறது, நான் அறிந்திருக்கிறேன் என்று. The Bible says that I know of all this that you go through. ஆகையினால் அன்பானவர்களே, நாம் யாரும் சோர்ந்து போக கூடவே கூடாது. Now therefore you and I, no one should go through a period of discouragement. கடவுள் நாம் அவருக்கு செய்வதையும் அறிந்திருக்கிறார். God knows what we are doing for him. அது மட்டும் கிடையாது, நாம் அவர் நிமித்தம் கஷ்டப்படுவதையும் அவர் அறிந்திருக்கிறார். Not only that, he knows that for his name's sake we are going through suffering. சில வேளையில நீங்க கஷ்டப்பட்டு சர்ச்சுக்கு வரீங்க. At times you go through much trouble to come to church. ரொம்ப போராட்டத்தின் மத்தியில சபைக்கு வரீங்க. At times you go through struggles in order to attend the service. உங்களால உடம்புல பலவீனம், சரியாக நடக்க முடியாத ஆனாலும் சபைக்கு வரீங்க. Perhaps you cannot walk or you are weak in your body, but yet you make a point to come here. சில குடும்பங்களில் போராட்டம் உண்டு. There are struggles in families. புருஷன் சபைக்கு போவதை விரும்புவது கிடையாது. The husband doesn't like the wife attending church. பெற்றோர்கள் பிள்ளைகள் சபைக்கு போவதை விரும்புவது கிடையாது. Parents do not like the children attending church. இந்த போராட்டத்தின் மத்தியிலும் சபைக்கு வருகிற மக்கள் உண்டு. There are people who come to church despite of all this opposition. இது நான் சின்ன போராட்டத்தை பத்தி பேசுகிறேன். இந்த ஆதி திருச்சபை பயங்கர உபத்திரவத்தை அரசாங்கத்தின் நிமித்தமாக சந்தித்தார்கள். I'm just talking about this somehow small persecution that we go through. The early church went through greater things. ஆனால் நாம் மறந்துவிடக் கூடாது அன்பானவர்களே, பெரிய உபத்திரவம் வந்தால் கூட, வரும் என்றால் கூட, கடவுளுக்கு என்று நிற்பதை நாம் விட்டுவிடக் கூடாது. You and I should not forget that even though such great tribulations may come, we should not give up living for the Lord. So இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Now the Lord says that I am watching all these உன்னுடைய things. போராட்டங்கள் தெரியும், உன்னுடைய தடுமாற்றங்கள் தெரியும், உன்னுடைய சந்தேகங்கள் தெரியும், உன்னுடைய கேள்விகள் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் என்று
என்று சொல்லுகிறார். I know your sufferings, I know your doubts, I know the questions that you have. Everything I எதுவும் know. ஆண்டவரின் பார்வையிலிருந்து சிந்தையிலிருந்து தப்புவது கிடையாது. Nothing escapes the mind or the thought of God. மூன்றாவது சொல்லுகிறார், நீ வறுமையாய் இருந்தாலும் ஐஸ்வர்யவானாக இருக்கிறாய் என்று. Thirdly, he says, although you are poor, but you are rich. ஒருவேளை இந்த சபை அன்பானவர்களே உபத்திரவத்தின் மத்தியில இருக்கிறதுனால நிறைய சொத்துக்களை இழந்திருக்க வேண்டும். Perhaps this church here, because you are in the midst of the persecution, they would have lost a lot of their wealth. யூதர்களும் அவர்களுக்கு எதிரி. The Jews are their enemy. அரசாங்கமும் அவர்களுக்கு எதிரி. The government is also their enemy. அப்போ வேலை வாய்ப்பு குறைவு. So they have less job opportunities. சொத்து இருக்கும் என்றால் அபகரிக்கப்படுவது. If they have any belongings or property, that will be confiscated. அநேகர் வறுமையில கடந்து சென்றார்கள். Now the people were going through a period of poverty. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ வறுமையில இருந்தும் நீ ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறார். The Lord here says, although you are in poverty, but yet you are rich. கடவுள் பார்வையில அன்பானவர்களே, கடவுளுக்கு இருந்து இழந்ததை ஆண்டவர் ஐஸ்வர்யம் என்று காண்கிறவராக இருக்கிறார். In the eyes of God, everything that we lose for him, he sees that as riches. ஒருவேளை உலகம் நம்மை பார்த்து நீ ஏழை ஒண்ணுமில்லாதவன் நீ ஓட்டாண்டி என்று சொல்லலாம். Perhaps the world could look at us and tell us that we are poor, we do not have anything. ஆனால் கடவுள் வேற வகையில் நம்மை நிதானிக்கிறவராக இருக்கிறார். But the Lord evaluates us in a different way. உலகத்தின் பார்வையில் ஐஸ்வர்யவானை பார்த்து ஏழை என்று சொல்கிறார். In the eyes of those who are poor in the eyes of the world, he looks at them and tells them you are rich. ஐஸ்வர்யவானை ஏழை என்று சொல்கிறார். He looks at those who are rich in the world and tells them that they are poor. நாலாவதாக அவர் சொல்லுகிறாரு, உன்னை காட்டி கொடுக்கிற சாத்தானின் ஆலயத்தை சேர்ந்த யூதர்களையும் நான் தெரியும் என்று சொல்லுகிறார். Fourthly, he says, I know the Jews who are turning you in. இது 9வது வசனம். This is in verse 9. அவர்களை சாத்தானின் ஆலயத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார். He addresses these Jewish people as those who belong to the satanic church. பாருங்க, அவருக்கு எவ்வளவு கோபம் வருது பாத்தீங்களா? Look at how angry God is. கிறிஸ்தவர்களை காட்டி கொடுக்கிற யூதர்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீ சாத்தான் கூட்டத்தை சேர்ந்தவன்டா. He looks at the Jewish people who are betraying the Christians and calls them that you belong to the group of Satans. அப்போ அவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, நம்மை காட்டி கொடுக்கிறவன், நம்மை நிந்திக்கிறவன், நம்மை கொடுமைப்படுத்துகிறவன், நம்மை உபத்திரவத்துக்குள் பண்ணுகிறவனை நீ சாத்தான் கூட்டண்டா என்று சொல்லுகிறார். Now he looks at those who are betraying the Christians, those who are persecuting the Christians, and tells them you belong to Satan. அப்போ எல்லா வகையிலும் அன்பானவர்களே, இந்த உபத்திரவப்படுகிற காலத்திலே தெய்வன் நம்மோடு சமீபமாகவும் நெருங்கி இருக்கிறார் என்று மறந்துறார். Now in all aspects we see that in the midst of the persecution the Lord is very much near to us. உபத்திரவத்தை கண்டு நாம் பயப்படவும் கூடாது, ஓடவும் கூடாது. We should not be afraid or we should not run away from persecution. உபத்திரவம் பல வகையில் அன்பானவர்களே நம்மை தெய்வனோடு நெருக்கிற ஒரு சம்பவமாக இருக்கிறது. Persecution in many ways it brings us closer to God. இந்த ஒரு உதாரணம் படிச்சு அவங்க சொல்வார்கள், இந்த பெரிய மரத்துல இந்த செடி சுத்தி சுத்தி இருக்குமே. I read an illustration of a big tree. இந்த பெரிய மரத்துல இந்த இது ஓடாது. So the vine, the roots, the vine and is it? இல்ல இந்த காட்டு செடி சுத்தி சுத்தி ஏறுமே. கொடி கொடி கொடி. Creepers, the creepers. creeper. Okay, கொடி. Okay, right. இந்த கொடி அத காத்து எப்படி அடிச்சாலும் அத அசைக்கவே முடியாது. Yeah, no matter how strong the wind is, the creepers that is on the tree, you cannot shake it or remove it. இந்த பெரிய மரம் தான் ஆடுமே தவிர அது சுத்தி இருக்கிற அந்த கொடி ஆடாது. The big tree will be swaying when the wind is strong, but the creepers will not be shaken. எப்படி காத்து அடிச்சாலும் அந்த கொடியை மட்டும் அசைக்க முடியாது என்று சொல்றாங்க. They say that no matter how strong the wind is, you cannot shake the creeper. காத்து எதிர்ப்புறமா அடிச்சா, even the wind is in the opposite direction, இந்த கொடி கொடியை தொடாது, ஏன்னா மரம் இங்க இருக்குது. The wind will not touch the creeper because it is hiding at the back of the tree.
காத்து இந்த பக்கம் அடிச்சுச்சுன்னா, if the wind is from this direction, கொடிய மரத்து கொடி சேர்த்து அணைக்குமே தவிர மரத்துல இருந்து என்ன செய்யாது, பிக்க முடியாது. the creeper will stick very much closer to the tree trunk, but it cannot be removed from the tree. நம்ம எல்லாம் அந்த கொடி மாதிரி தான். We are like the creeper. பெரிய புயலும் காத்தும் அடிக்கும் பொழுது, despite of the big wind, நம்மை அழிக்க கூடியது என்றால் மரமாகிய இயேசு நமக்கு முன்னால நிற்பார். Jesus, who is like the tree, will stand in front of us. ஆனால் நம்மை ஆண்டவரோடு இணைக்க வேண்டிய சில உபத்திரவங்களை ஆண்டவர் அனுமதிப்பாரு. ஏன்னா நம்மை அந்த பிரச்சனையை கடவுளோடு நம்மை நெருக்கமாக கட்டிப்பிடிக்க செய்யுமே தவிர நம்மை பிரிக்காது. God allows certain persecution so that the persecution will bring us closer, so that we will just hug our God. 10வது வசனம், verse 10. அப்போ ஆலோசனை சொல்லுகிறார். Here he gives some advice. உபத்திரவத்துக்கு பயப்படாத. Do not fear about persecution. அநேக உபத்திரவங்கள் பிசாசு உன் அண்டை வரும், கொண்டு வரும். He says that the devil will bring about many persecutions along your way. ஆனால் சாவர வரையில் உண்மையோடு இரு. இதுதான் 10வது வசனம். And in verse 10 he says, but be faithful until your death. அன்பானவர்களே, people of God, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடியினால் சில பாடுகளை நாம் சந்திப்போம். because we are Christians, we will certainly go through persecution. ஆகையினாலே அநேகர் கிறிஸ்துவை பற்றிக் கொள்வது கிடையாது. Because of that, many do not want Jesus Christ. கிறிஸ்துவன் ஆனா வீட்டுல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, இங்க போக முடியாது, அங்க போக முடியாது, இது பெரிய தொல்லை, நான் விட்டுறா என்று கிறிஸ்து வேணாம் என்று சொல்லுகிறவர்கள் அநேகம் உண்டு. There are many who do not want Jesus, because if I accept Jesus, I cannot do this, I cannot do that, I have a problem in my house, I cannot go here, cannot go there. அவர்கள் நமக்கு பிரச்சனை கிடையாது. They are not a problem to us. நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியும். You and I know who the Lord Jesus Christ is. ஆகையினாலே அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவை தெரிந்த நாம் என்ன நடந்தாலும் இந்த உபத்திரவத்தை கண்டு பயப்படவும் கூடாது, ஓடவும் கூடாது. Therefore, we who know who Jesus is, we should not be afraid or run away from persecution. வியாழக்கிழமை மீகாயா என்று ஒரு தீர்க்கதரிசியை குறித்து பார்த்தோம். On Thursday I spoke concerning a prophet called Micaiah. ஆகாப் முன்னால நின்னு சொல்லுகிறான், நீ சாக போகிறாய் என்று. He stood in front of Ahab and told King Ahab that you are going to die. ஆகாப் சொல்லுகிறான், நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன்டா என்று. King Ahab says, I will return, I will deal with you. அதுக்கு மீகாயா சொல்லுகிறான், நீ வரவே மாட்டே, எப்படிடா என்ன பார்க்க போறாய் என்று கேட்கிறான். Micaiah replies in return saying that you will not come back, how are you going to see me after that? அன்பானவர்களே, உபத்திரவத்தின் மத்தியில் நம்மை பலப்படுத்துகிற தெய்வன் நம்மோடு இருக்கிறார். The Lord who strengthens us in the midst of persecution is with us. சரி, ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். Just a few things, then I will end. ஒன்றாவது, firstly, உபத்திரவம் படும் பொழுது எது நாம் முக்கியம் என்று நம்முடைய வாழ்க்கையில் காட்டுகிறவர்களாக இருக்கிறோம். when we go through persecution, then we realize what is important in our life. பிரச்சனையின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, வியாதியின் மத்தியில, இல்ல நான் போய் ஆண்டவரை ஆராதிக்கணும் என்று சொல்ற பத்தியா, உனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். When you are going through problems, when you are going through difficulties or even a disease, despite of that you say, I want to go and worship God, then for you God is important. எல்லாம் நல்லாக இருக்கும் பொழுது, நிறைய நேரங்கள் இருக்கும் பொழுது, அக்கவுண்ட்ல போய் உட்கார்ந்துட்டு வருவோமே என்று சொல்வது சுலபமான காரியம். When everything is smooth going in your life, it is easy to say that I will go and sit in the account. ஆனால் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது, எனக்கு ஆண்டவர் மட்டும் தான் வேணும் என்று சொல்லுவது, நாம் பரலோகமிடம் சொல்லுகிறோம், எனக்கு கடவுள் தான் முக்கியம் என்று. But when everything is against you, despite of that you firmly say that I only want God, what you are doing is you are telling heaven that I only want this God. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவரை தவிர்த்து வேற எதுவும் முன்னால இருக்க கூடாது. In our Christian life, apart from God, we should not have anything in front of us. இரண்டாவதாக அன்பானவர்களே, ஆண்டவரை முக்கியமாக வைக்கிறவன் எப்பொழுதுமே ஆண்டவரை சார்ந்து இருக்கிறவன். Secondly, people of God, the one who puts God first will always depend on God. நீ ஏன்டா இப்படி இருக்க, கடவுளை ஆராதி, கடவுள் ஏன்டா கடக்குற என்று கேட்டா அவன் சொல்லுவான், கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று.
If you ask him why are you crazy of God, continuously worshiping him, he will say that God will take care of everything. ஆண்டவரை ருசி பார்த்தவனுக்கு தான் இது தெரியும். Only God, a person who has tasted God knows this. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அன்பானவர்களே, இந்த பேப்பரில் காணப்படுகிற தெய்வம் அல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை அனுபவித்து இருக்கணும். Every Christian should not just know the God who appears in this paper, but they should have experienced this God in a personal way. பேப்பர்ல உள்ள கடவுளை பிசாசுக்கு கூட தெரியும். Even the devil knows the God who appears in this paper. நீங்களும் நானும் அன்பானவர்களே, கடவுள் தொடுதலை, நான் கடவுளை தொட்டேன், கடவுள் என்னை தொட்டார் என்று சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். But you and I should be people who can say that the Lord touched me and I was able to touch the Lord. நான் ஆண்டவரின் பிரசன்னத்தில் நின்றேன், நான் ஆண்டவரின் தூதர்களை பார்த்தேன், நான் ஆண்டவரை தரிசித்தேன் என்று சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். We should be able to convincingly say that I stood in the presence of God, I saw the angels in his midst. உங்களுக்கு அப்படி அனுபவம் இல்லாவிட்டால் வியாழக்கிழமை ஜெபத்துக்கு நீ வர வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். If you do not have such experience yet, I encourage you to come for our Thursday prayer. அந்த இடத்தில் தான் நீங்கள் தேவனை தனிப்பட்ட முறையில் விசேஷமாக சந்திக்க வேண்டும் என்று ஜெபம் செய்வோம். This is where on that day we will pray that you will meet God in a personal way. நீங்க இங்க இருந்துகிட்டே எனக்கு ஒபாமாவை தெரியும் என்று சொல்றது வேற. Now while you are here, it is different if you say that you know Obama. ஒபாமா கூட உட்கார்ந்து சாப்பிட்டு எனக்கு ஒபாமாவை தெரியும்னு சொல்றது வேற ஒன்று. And it's another thing to say to have taken lunch or dinner with Obama and say that you know him. நாம் எப்படி சொல்லுகிறோம் என்றால், நீ ஒபாமா கூட உட்கார்ந்து சாப்பிடுகிறது போல கிறிஸ்துவோடு உட்காருகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். What I'm trying to tell you here is that we should have that experience with Christ, the personal experience of sitting with him. இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்குது, பரவாயில்ல, நமக்கு நேரம் ஆகிறது. நான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிச்சது. I want to just summarize with this. T.L. Moody என்று நினைக்கிறேன், I assume so, I think so. T.L. Moody என்று ஒரு சுவிசேஷகர் இருந்தார். So there's I'm sure you know evangelist D.L. Moody. அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பன் ஒரு வியாபாரி. He had a close friend who is a businessman. அவன் திடீரென்று இந்த தரித்திர நாட்கள், டிப்ரெஷன், அந்த நாட்களில் அவனுடைய வியாபாரத்துக்கு ஒரு பெரிய தோல்வி வந்தது. Now the friend of D.L. Moody went through so much losses during the I suppose the Great Depression in America. ஒரு பெரிய தோல்வி வரும் பொழுது இவனுடைய வியாபாரம் விழுந்ததனால இவனுடைய சொத்து, பணம் எல்லாத்தையும் இழக்க ஆரம்பித்தான். And because he suffered economically, so he began to lose his business, and all his wealth. இவனுக்கு ரொம்ப குழப்பமாகி போய்விட்டது. So he was much confused at that time. நான் ஆண்டவரை உண்மையோடு ஆராதிக்கிறேன். Now I am truly worshiping God. எல்லா வேளையிலும் ஆண்டவரை ஆராதிப்பதை, அவரை பற்றிக் கொள்வதில் நான் விடுவது கிடையாது. I do not neglect from my priority to worship him. இவனுக்குள்ள ஒரு எண்ணம், ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? And he begin to have these thoughts, why am I having so much of problem? எனக்கு ஏன் இவ்வளவு உபத்திரவம் வருகிறது? Why am I going through so much of persecution? திடீரென்று அவருடைய இந்த தரித்திர நாட்களில் அவருடைய மனைவி இறந்து போயிட்டார். And during this time of the Great Depression, his wife died. அவனுக்கு இன்னும் ஒடுக்கமாக மாறிவிட்டது. Now he became even more confused. ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்தில் போய் ஆண்டவரை ஆராதிப்பதை நிப்பாட்டுவது கிடையாது. But despite of that, he doesn't stop from going to church every Sunday to worship God. போன பிறகு பெரிய பாரங்கள், வேதனைகள், நிறைய கண்ணீர் வடிப்பானாம். But when he goes back home, he has so much of burden inside him and he will cry. அவனிடம் பதில் வந்ததே கிடையாது, கடவுளிடமிருந்து பதில் வந்ததே கிடையாது. And yet he did not receive any answers from God. அவனுக்கு பெரிய குழப்பங்கள். So he was going through so much of நான் confusion. உண்மையோடு ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். I truthfully accepted Jesus Christ as நான் my Lord. உண்மையோடு அவரை நேசிக்கிறேன். I love him wholeheartedly. ஆனால் தாங்க முடியாத பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கை. But despite of that, I am going through so much of suffering that I cannot take it. ஒரு நாள் இப்படியாக ஆராதனையில வந்து உட்கார்ந்திருந்தான். So one day he came for a service like this and he said that தேவனை ஆராதித்தான், ஆனால் மனதில் நிறைய பாரங்கள். he worshipped God but he had so much of burden inside நிறைய him. கேள்விகள். So much of questions. அப்ப ஆண்டவர் அவனுக்கு சொன்னாரா, நான் இன்னைக்கு உன்னோடு பேசுவேன்டான். So the Lord began to tell him that today I'm going to speak to you. ஆராதனையில கலந்து கொண்டார்.
he participated in the worship service. வேத பாடம் வாசித்தாங்க, கேட்டாரு. They read the Bible, he listened to them. பிரசங்கம் நடந்தது, அதையும் கேட்டாரு. Now the sermon was going on, he was hearing the sermon. கடைசி பாட்டு பாடுனாங்க, அதையும் பாடினாரு. They sang the closing song, he also sang that song. அப்புறம் பாஸ்டர் ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பி விட்டாரு. இவர் கீழே இறங்குறாரு, இன்னும் கடவுள் பேசல. The pastor pronounced the benediction, he received the benediction and he was leading the church, yet God has not spoken to him. மிக சோர்வோடு அவருடைய வீட்டுக்கு நடந்து போகும் பொழுது He was walking back to his house with so much of sorrow. அவர் போகிற பாதையில ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி கொண்டிருந்தாங்க. As he was walking, he came across a big building which was under construction. அந்த முழு கட்டடமும் கட்டிட்டாங்க. They have completed the building actually. ரொம்ப அழகா இருந்தது. So he looked at the building, it was beautiful. இவர் கொஞ்ச நேரம் பார்த்து அந்த கட்டடத்தையே ரசித்துக் கொண்டிருந்தார். He just gazed at the building and he was admiring the building. ஆனா ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அந்த கட்டடத்து பக்கத்துல உட்கார்ந்து இந்த ஹாமரையும் சீசல் என்னது நம்மள உளியும் உளி அடிக்கிற சுத்தி கரெக்டா வந்து பர்த்டே போடுங்க இன்னைக்கு பயங்கரமா டோலாட்டம் முடிச்சுட்டு வந்துருக்குது. பர்த்டேயா? அப்புறம் விருந்து வேற கொடுக்குறீங்களா ஆராதனைக்கு பிறகு பார்த்தோம். ஓகே ஓகே. உளியும் என்ன சொல்லுச்சு? சுத்தி ஓகே. சுத்தியல் உளியும் சுத்தியலையும் வைத்து ஒரு கல்ல அடிச்சு கொண்டே இருந்தான். So he saw a man at the bottom of the building. That man was having a hammer and a chisel and he was knocking on a rock. மெதுவாக அந்த கல்லை வெட்டி கொண்டே இருந்தான். So he was cutting that stone. இவன் கட்டடத்தை பார்க்கறான், கட்டடம் முடிஞ்சு போச்சு. This man looked at the building is completed. இவன் ஒருத்த மட்டும் இந்த சுத்தியலையும் வச்சு உளியையும் வச்சு இந்த கல்லை வெட்டி கொண்டிருக்கான். He was puzzled that this man is having a hammer and a chisel and is trying to engrave something on the stone. அப்புறம் பாலிஷ் போட்டு கல்லை துடைக்கிறான். And after that he was polishing the stone. எடுத்து பார்க்கறான், ஷைன் அடிக்குது. And he is looking at the stone and it is shining. திரும்ப வச்சு திரும்ப அடிக்கிறான். And he puts down again and he begins to engrave it another time. இவன் என்னடா பண்றான் அப்படி என்று தாங்க முடியாம கேட்டான். நீ என்னடா பண்றான்னு. So this man out of his curiosity just went to him and asked him, what are you doing? அவன் சொன்னானா, he answered him, கட்டடத்தை பாத்தியா? Did you see the building? மேல உயர பாத்தியா? Did you look at the top of the building? நல்லா பாரு, மேல ஒரு சின்னோண்டு கோசம் இருக்கும். You look at the top of the building at the pinnacle, there will be something missing there. ஒரு சின்ன ஒரு இடம் ஒரு கோசமாக இருக்கும். இந்த அழகான பளிங்கு கல்ல நான் என்னத்துக்கு இப்படி நுணுக்கமா வெட்டுகிறேன் என்றால் அந்த கட்டடத்தின் உயரத்துல மேல வைப்பது. Why am I trying my best to skillfully cut this stone is because I'm going to put this stone at that place where it should be put. நாளைக்கு இந்த பாதையாக நடக்கிறவர்கள் tomorrow when anybody passes by this building, இந்த கட்டடத்தை எட்டி பார்க்கும் பொழுது when they look at the building, அவர்கள் கண்களுக்கு என்ன தெரியும்? இந்த பெரிய கட்டடத்தை பார்க்கிலும் நான் வெட்டுகிற கல்லு தான் தெரியும். What will catch their attention is not this big building but the small stone that I'm engraving now. அந்த நேரத்துல ஆண்டவர் சொன்னாராம் அவங்கிட்ட, இதாண்டா நான் உன்கிட்ட பேசுவேன்னு சொன்னேன். At that time the Lord spoke to him saying that this is what I told you I will talk to you. உன்னை நான் சுத்தியல்னாலும் உளியினாலும் வெட்டுகிற காரணம் இதுதான். This is the reason why I am engraving you by using a hammer and a chisel. உன்னை ஒரு நாள் மேல வைப்பதற்காக. Because one day I'm going to put you at the top there. சிமர்னா சபை அன்பானவர்களே அப்படிப்பட்ட சபை. The church in Smyrna was such a church. கடவுளுக்கென்று பாடுபடுவது அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். They were going through an experience of going through difficulty for God. தேவனுக்கென்று நாம் தியாகம் செய்யும் பொழுது, when we sacrifice for God, கடவுள் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். God is actually shaping us up. நல்ல இடத்தில் வைப்பதற்கு, in order to put us in a good place. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். The Lord bless us. நாம் அப்படியே எந்திரிப்போம். Shall we all stand? நாம் எழுந்திருப்போம். Shall we prepare our hearts for the Holy Communion? நற்கருணைக்கு நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். Thank you, Jesus.
Let's stand, people of God. எழுந்து நிற்போம். As we remain standing, let us look to the Lord in prayer. நாம் நிற்கும் பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்பானவர்களே, எங்களுக்காக பாடுபட்டு மரித்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. எங்களுக்கென்று ஆண்டவரே உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய ரத்தத்தையும் தியாகம் செய்து, Father, at the cross, oh Lord, 2000 years ago, you gave yourself, oh Father, as a sacrifice. And now we remember, Lord, after these 2000 years in Skudai, oh Father, we stand here in this country known as Malaysia, and we remember, oh Father, it's because of you, oh Lord, that we are here today, oh Father. நீர் எங்களுக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பதாக தியாகம் பண்ணினதினால், பாடுபட்டதினால் இன்றைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. We are a confident people, Lord. நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் சுவாமி. மரித்தாலும் நாங்கள் கிறிஸ்துவோடு கூட இருப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. Even if we die, oh Lord, we will be with you the next moment. We believe that, oh Father. It is all because of the cross, oh Lord. இந்த பாடுகள் நிமித்தம் ஆண்டவரே சாமி, இந்த கொஞ்ச காலம் இந்த பூமியிலே ஆண்டவரே உமக்கென்று உண்மையோடு வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்து சுவாமி. This brief moment of life in this earth, oh Lord, teach us, oh Lord, and guide us to be faithful to you and to you alone, to the call that you have given us, to the choice that you have made. நீர் தெரிந்து கொண்டதினால், நீர் அழைத்ததினால் சுவாமி உண்மையோடு இருக்க எங்களை கற்றுக் கொடுக்கிறார். எங்கள் பாவங்களை மன்னி, எங்கள் அக்கிரமங்களை கழுவும், எங்களுடைய எல்லா பலவீனத்திலும் இருந்து ஆண்டவரே எங்களை விலக்கி காத்து எங்களை பலப்படுத்தும் சுவாமி. Forgive us our sins, O Lord, and cleanse us from all iniquity. And Lord, from all unrighteousness and weakness, deliver us, O Father, so that we will be strengthened by your grace. And we will, O Lord, even in this nation, live for you and you alone, Father. உமக்கு மட்டுமே இந்த தேசத்தில் வாழ நீர் கிருபை செய்யும் சுவாமி. பாடுகள் வந்தால் கூட இயேசுவுக்காக நான் நிற்பேன் என்ற இருதயத்தை எங்களுக்கு தாரும். Even in the midst of tribulation, O Father, give us a heart, a strong heart, O Lord, that will profess and confess that until death we will be faithful unto you, O Father. Thank you, Jesus. On the day that you were betrayed, you took the bread, broke it, and gave it to the disciples, saying, "This is my body broken for you." And in the same way, after supper, you took the cup, blessed it, and gave it to the disciples, saying, "This is my blood which is shed for you. Take it in remembrance of me." ஆண்டவரே, நீர் அப்பத்தை உடைத்து சீஷர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக உடைக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொல்லி, அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொல்லி சுவாமி. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த பாவங்களை மன்னித்து இந்த பந்தியிலே தகுதிப்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Father, we thank you, Lord, for forgiving us, cleansing us, and making us worthy to partake in this meal. Thank you, we praise you, and we glorify you, and we receive this meal, O Father, from your hands. In Jesus' name we pray. Amen. Amen and amen. Please be seated. Thanks in the